தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசேஷ் ஸ்டாலின் பாரதி. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகல எம்எல்ஏவா இருந்தார் இல்லையா? அவரு ஐயா சாமி என்னை விட்டுதுங்க ஐயா, நான் அதிமுக விட்டு போயிடுறேன், எனக்கும் அதிமுக இனிமேல் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகரான ஐயா திரு அப்பாவு அவர்கள்ட்ட கடிதத்தை கொடுத்துட்டு விலகி தற்குறி வெற்றி கழகம் என்கிற, அதாவது தாவேக்கிற கட்சியில இணைஞ்சிருக்கிறாரு. ஏன் இணைஞ்சாரு, எதற்காக இணைஞ்சாரு? அவரு தற்குறி வெற்றி கழகத்துல இணைஞ்சதுனால தமிழ்நாட்டு அரசியல்ல மாபெரும் விளைவு ஒன்று உண்டாகுமா, இல்ல தமிழ்நாடு அப்படியேதான் அரசியல் அப்படியேதான் இருக்குமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிகளை போலாம். நம்ம ஏற்கனவே ஐயா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நான் 10 நாள் கெடுத்துறேன், அதிமுகவில இருந்து வெளியில போன எல்லாரையும் இணைக்கிறோம், 10 நாள் கெடு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது அப்ப எழுந்த பிரச்சனையிலேயே ஐயா செங்கோட்டையன் அவர்கள் கெடு கொடுத்தாரு இல்லையா? அப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க என்னடா எனக்கு உத்தரவு போறது 10 நாள் 20 நாள் சொல்லிட்டு நீயே எதுக்குடா போ வெளியில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்டாவா திருப்பி தூக்கி அடிச்சிட்டாப்ல. அது அந்த பிரச்சனை இரண்டுப்போ ஐயா எடப்பாடி அவர்களின் முடிவு சரியா தவறா, அதிமுக எதிர்காலம் என்ன, ஐயா செங்கோட்டையன் அவர்களின் எதிர்காலம் என்ன, அரசியல் பயணம் தொடருமா தொடராதா, இது பற்றியான பல்வேறு வகையான தகவல்களை உட்கொண்டு நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம். அந்த காணொலியை பார்த்துட்டு இந்த காணொலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிதலா இருக்கும். வேணும்னா அந்த காணொலியை டிஸ்கிரிப்ஷன்ல போட சொல்றேன். அந்த காணொலியை பார்த்துட்டு இந்த காணொலியை பாருங்க. சரி, காணொலியில போகலாம். சொல்ல போனோம் அப்படின்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட ஐயா திரு செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப சீனியர். அதாவது ஐயா திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கும் போது ஐயா அப்பயே அதிமுகவில் இணைஞ்சி அப்படியே எம்ஜிஆர் அவர்கள்ட்டயே அமைச்சர் பதவி வாங்கி ஐயா எம்ஜிஆர் அவர்கள்ட்ட அமைச்சராக வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் ஐயா ஜெயலலிதா அவர்கள்ட்ட அமைச்சராக வேலை செஞ்சு, இடைப்பட்ட காலத்தில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர்கிட்டயே அமைச்சராக வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அமைச்சராக வேலை செஞ்சார். இது போன்ற சிறந்த ஆளுமைகள்கிட்ட பொதுச் செயலாளராக ஏற்று அவங்க கீழே அமைச்சராக வேலை செஞ்ச ஐயா திரு செங்கோட்டையன் அவர்கள் தலைமை பண்பே இல்லாத, ஆளுமையே இல்லாத ஒரு தற்குறி வெற்றி கழகத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கட்சியில போய் இணைஞ்சிட்டு பெரியார் பெரியார் மட்டும்தான் எங்களுக்கு கொள்கையை வழிகாட்டி அப்படிங்கிறத மட்டும்தான் அந்த கட்சி தெளிவா சொல்லிருக்குது. டிவிக்கே வந்துட்டோம்ன்றது தான் தொண்டர்களுக்கு வேற அதை மட்டும்தான் சொல்ல தெரியும். வேற எதுவுமே தெளிவா சொல்ல தெரியாது. கொள்கைனா என்னன்னு தெரியாது, கட்சினா என்னன்னு தெரியாது, தலைவன்னா யாரு தெரியாது, ஆளுமைன்னா என்னன்னே தெரியாதவர்கள் தான் அவங்க. அந்த கட்சியில அவர் ஏன் இணைஞ்சாரு, எதற்காக இணைஞ்சாருங்கிறது அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறது இந்த இடத்துல பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதாவது எனக்கு ஐயா விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா, ஆனே எங்களை தற்கூரின்னு சொல்றீங்க, 2026 நம்ம ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு நாங்க ஒரு பெரிய ஆச்சரியக்குறியா இருப்போம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதே ஆச்சரியம் தான் எனக்கும். எப்படா பெரிய பெரிய ஆளுமைகிட்டலாம் வேலை செஞ்சுட்டு ஆளுமையே இல்லாத ஒரு கட்சியில போய் இணைகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த தற்குறி வெற்றி கழகத்துல பார்க்கும்பொழுது யாரா விஜயா, விஜய் கருதி யாரா புச்சி கருதி யாரா ஜானா அழகிசாமியா, ஜான் கருதி யாரா ஆதவா அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆதவர்ஜுனா மட்டும்தான் ஒரு ஆளுமையா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த கட்சியில தலைவருக்கும் ஆளுமை இல்லை, கூட இருக்கவங்களுக்கும் ஆளுமை இல்லை. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா புஷியானது பேசும்போது பாருங்க, 87 மாலை வணக்கம் இது போன்றதெல்லாம் இருக்குதுல்ல, அப்ப ஆளுமை இல்லைங்கிறது அவர் பேச்சிலே தெரியுது. இவரும் அப்படிதான் விடுங்க. ஆனா எனக்கு தோன்றது ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியில ஐயா செங்கோட்டையன் அவர்களை சொல்றேன் உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனியில சிஇஓ வேலை செஞ்சாரு, அதிமுக கட்சியில சிஇஓ வேலை செஞ்சாரு. இப்ப இந்த கட்சியில நான் பியூனா வேலை செய்ய போறேன் அப்படின்னு போறாரு. எப்படா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்குது ஐயா செங்கோட்டையன் அவர்களை பார்க்கும்போது. என்ன எதற்காக இணைகிறாரு, ஏன் இணைகிறாரு அப்படின்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது. இந்த அதிமுக பிரச்சனை நடக்கும்போது ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அப்பப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்தார் இல்லையா? ஒருவேளை கொள்கை எதிரி அனுப்பின பிளாக் ஷிப்பா இருக்குமோ சொல்லி அனுப்பியிருக்கலாம் ஐயா செங்கோட்டையன் அவர்களும். டேய் அவனும் ரொம்ப கத்துறான், நீ போய் அவனை மேய்ச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட அனுப்பியிருக்கலாம். அதனால ஒரு வகையில ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பிளாக் ஷிப்பா விஜய் அந்த மாதிரி சொல்ற ஒரு பிளாக் ஷிப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் எனக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் இருக்கு.
ஐயா செங்கோட்டையன் அவர்களுடைய அறிவை பயன்படுத்தி இந்த தற்கொலை கழகம் வெற்றி பெறலாம் தான் பெறலாம். ஆனா அரசியல் பயிற்சி கொடுக்க வந்த ஐயநாதன் அவர்களே அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறதா செய்தியெல்லாம் இருக்குது. அது போல இன்னும் பலர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா ஐயா கே.எஸ். ராதாகிருஷ்ணன் எடுத்துங்கள, அவரு திமுகல விவசாய அமைப்புலன்னா விவசாயிகள் எல்லாம் பெரிய பதவியில இருந்துட்டு வந்திருக்கிறாரு. அவரு போப்பா அப்படின்ட்டு அவமானப்படுத்தி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அது போல டெல்லியிலலாம் தொடர்புடைய ஒரு பெரிய ஆளு மூப்பனார் கட்சியில இருந்து அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் அவர்கள் வந்து உள்ள வந்திருக்கிறாங்க. அவங்களும் சரியா பயன்படுத்த தெரியல, தூக்கி வெளியில எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொன்னோம் அப்படின்னா நம்ம அத்தை காளியம்மாள் அவங்களும் வந்து உள்ள போய் பார்த்துருக்குறாங்க. உள்ள இல்லை போலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இது தற்கொலை கட்சிங்கடா, இது கடைசி வரைக்கும் தற்கொலையா தான் இருக்கும், இது உள்ள போனா நம்ம தாண்டா தற்கொலை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த கட்சியை வந்து தவிர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இப்ப அதுக்கடுத்துனா இப்ப திமுக எம்பியா இருக்காரு இல்லையா ஐயா கமலஹாசன் அவர்கள், அவருடைய கட்சியில இருந்து வந்த ஐயா திரு பழக்கருப்பையா, அவர் ஒரு சிந்தனைவாதி, தொலைக்காட்சியெல்லாம் நல்லா நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாரு, பேசுவாரு. அவரு வந்து பயன்படுத்த தெரியாம போப்பான்னு தூக்கி வெளியே எழுந்துட்டு இருக்கிறாங்க. இது இவங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஒரு கட்சினா கட்சியா இருக்கணும், அமைப்புனா அமைப்பா இருக்கணும். தூரத்துல இருந்து ஒரு கட்சியும் அமைப்பும் ஒப்பிட்டோம்னா பொதுமக்கள் பார்த்தாங்கன்னா சொல்லணும், இது அமைப்பு, இது கட்சி, இந்த அமைப்புல இருக்கக்கூடியவங்க இந்த நோக்கத்திற்காக இதற்காக இயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கட்சியை பார்த்தா தெரியும், இந்த கட்சி இந்த நோக்கத்துக்காக செயல்படுறாங்க. அந்த தொண்டர்கள்லாம் மாநாடு ஒன்று நடத்துறாங்க, இந்த மாநாட்டுக்காக செயல்படுறாங்க, மாநாட்டில் இதெல்லாம் நிறைவேற்றுறாங்க, கோரிக்கைகள்லாம் பார்த்தாலே சொல்லணும். ஆனா இவங்களுக்கு என்ன அப்படின்னே தெரியல. கட்சினா என்ன, கூட்டம்னா என்னன்னு தெரியல, அமைப்புனா என்னன்னு தெரியல, ரசிகர் மன்றம்னாலும் என்னன்னு தெரியல. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு நடத்தினார் இல்லையா, ஒரு தலைவர் பேசுறாரு, அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஆளுமைகள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம இப்படி உட்காந்துருக்கணும் அமைதியா. ஒரு ஐப்பான பாயிண்ட் எடுத்து விடும்போது, ஒரு பஞ்ச் எடுத்து விடும்போது தலைவா அப்படின்னு கத்தலாம், இல்ல கை தட்டலாம், விசில் கூட அடிக்கலாம், தலைவா அப்படின்னு கத்தலாம், யார் வேணான்னு போறா. இத்தனைக்கும் அது உள்ளதான் நடத்துறாங்க, ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துக்கு உள்ளதான் நடத்துறாங்க. அதுக்கு அந்த விஜய பேச விட மாட்டாங்க, கத்துறான், விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம என்ன பண்ணணும், ஒரு நம்ம கட்சியினுடைய தலைவர் நம்மள ஏற்கனவே தற்கொலைன்னு சொல்றாங்க, பேச தெரியல அப்படிங்கிறாங்க. அப்ப புரியுது கட்சியோட நிலைமை இந்த மாதிரி இருக்கு. அப்ப தலைவர் ஏதோ பேசுறாரு, வளர்றாருதான் நம்மளை பொறுத்த வரைக்கும், வளர்றாருல அதை உள்வாங்கி மக்கள்கிட்ட கடத்தணும்ல. அந்த கடமை உணர்வு துளி அளவு கூட இல்லை. இதை நீங்க சீமானையா எடுத்துட்டீங்கன்னா ஒரு கூட்டத்துல பேசும்பொழுது, டேய் சீமானே பரவாயில்லடா அந்த அளவுக்கு யாரெல்லாம் பேசுவான் அப்படிங்கிறாரு. அப்ப அவர்கிட்ட அந்த கான்பிடன்ஸ் இருக்கு, அவங்க பேசுறாங்க அப்படின்னா அமைதியா இருப்பாங்க. ஒரு பஞ்ச் எடுத்து சூப்பர்ன்னு சொல்லி கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கணும் தொண்டை அப்படின்னா. இவங்களும் இருக்காங்க பாருங்க, பேசவே விட மாட்டானு விஜய், அவர் பாட்டுக்கு பேசிட்டு பாரு, இவன் பாட்டு ஒரு பக்கம் கை தட்டி விசில் அடிச்சுட்டு துண்டை தூக்கி அடிச்சுட்டு இருப்பான். இவங்களுக்கு யாருமே ஒழுங்கா பயன்படுத்த தெரியாது. சிறந்த அரசியல் தலைவர்கள் கலைஞரோட பயணித்தவங்க, டெல்லியில ஆளுமைகளால தெரிஞ்சவங்க எல்லாம் போய் நின்றுக்கிறாங்க. பழக்கருப்பையெல்லாம் உங்களுக்கே தெரியும், தொலைக்காட்சியில என்னென்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு. அவரெல்லாம் கூட வச்சுல தூக்கி போட்டாங்க. இவர் செங்கோட்டையில இப்போ வந்திருக்கிறாரு, இவர் என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. யாருமே பயன்படுத்த தெரியாம மண்ணோட மண்ணா ஆக்குற கட்சி தான் இந்த தற்கொலை வெற்றி கழகம். நீங்க ஐயா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ஆர்மை மிக்க ஆளே கிடையாது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள்னா செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட நம்பிக்கையான ஆள்கிட்ட நம்ம ஜெயலலிதா அவர்கள் பிரச்சனை வர்றப்ப ஐயா செங்கோட்டையன் அவர்கள்ட்ட முதல்வர் பதவி தரல, ஐயா பன்னீர்செல்வம் அவர்கிட்ட தான் முதல்வர் பதவி கொடுத்தாங்க. அப்பயே தெரிஞ்சிருச்சு ஒரு ஆளுமை குன்றியவர் என்பது. ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் இப்படி இருந்தா கூட, ஏப்பா அப்படி போப்பா, ஏப்பா இப்படி போப்பா அப்படின்னாரு. இவரு போட்டு கலாய்கிறாங்க. இவரு அரை மணி நேரமா உக்காந்துருந்தா கூட 10 வார்த்தை தான் உருப்படியா பேசுவாரு அப்படின்னு இவரை போட்டு கலாய்க்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆளுமை குன்றியவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்னமோ தாழை கால போயிட்டு மக்கள் வந்து ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குறாங்க, விரும்புறாங்க, ஆனால் நான் போறேன் அப்படிங்க. இவர் கட்சிக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை உண்டாக்கல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, திமுகல ஐயா வைகோ அவர்கள் இருந்து வெளியில போனாங்க இல்லையா, வெளியில போகும்போது ஐயா வைகோ அவர்கள் ஒரு 10-20 மாவட்ட செயலாளர்கள் கூட்டிக்கிட்டு திமுக வந்து திமுகவுல ஒரு சூறாவளியை உண்டாக்கிட்டு வெளியில போனாரு. எல்லா மீடியாவும் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வைகோ அவர்களை பார்க்க வச்சாரு. அந்த அளவுக்கு ஒரு மாஸ்க் கலப்பி விட்டு வெளியில போனாரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கணும் மாற்றம் அப்படின்னா. திமுகன்ற கட்சியை காப்பாத்துறது தேர்ச்சி கொண்டு வரதே கஷ்டங்க. அது அளவுக்கு கலைஞருக்கே அந்த சிக்கலை கொடுத்து விட்டாரு ஐயா வைகோ அவர்கள். மாற்றம் வெளியில போறேன் அப்படின்னா அந்த மாதிரி மாசோட போனோம், போறதுன்னா அப்படி போனோம், அதுதான் வந்து மாசா இருக்கும். ஆனா இங்க ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொன்னாரு, 10 நாள் கெடுத்துறேன், வெளியில போனவங்க எல்லாம் சேர்க்கணும்.
நம்ம எனக்கு அப்போ தோணுச்சு வெளியில போனவங்கள சேர்க்கணும் அப்படின்னா யார் செந்தில் பாலாஜி சேர்க்கலாமா, திமுக இருக்காரு அவரு கொண்டு போய் சேர்க்கலாமா, இல்ல வெளியில போன ஐயா PK சேகர் பாபு அவரை கொண்டு போய் சேர்க்கலாமா, என்னைங்களா பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. சசிகலா தினகரன்லாம் இணைக்கணுங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து களம் காணணும். அவரு எப்பா தம்பி 10 நாள் நீ கேட்டு சொன்னியா, நீ அதிமுக செஞ்ச சேவையெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே அறிக்கை விட்டு தூக்கி வெளில போட்டாரு. டாட்டா இந்த ராகுல் காந்தி சொல்லார்ல டாட்டா குண்டு பாய் அப்படிங்கிற மாதிரி தூக்கி வெளியில போட்டாரு. சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல சனி போன தனியா போகாதுன்னு. இவர் மட்டும் டாட்டா குண்டு பாய் சொல்லி அனுப்பல, இவர் கூட இருந்த 30 பேர் அழகையும் சேர்த்து நான் ஆஃபர் தருவேன் நல்லாவும் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 பேர் அள்ளி வாரி நாங்கடா போட்டு போங்கடா 30 பேர் சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை பேரோட தூக்கி போட்டு அனுப்பிச்சிட்டாரு. இதுல என்ன பண்ணி ஊர்ல சொல்லுவாங்க, பா என்ன தைலம் தேய்ச்சி தலைவலி போலப்பா, என்ன தலைவலியோ அப்படின்னாங்களே. இவர் அந்த மாதிரிதான். இவர் போனதுல இருந்து சரி அதிமுகல ஒரு ரியாக்ஷனும் நடக்கல, அப்படியேதான் இருக்குது அதிமுக. எதுக்கு வெளியில போனோம் அப்ப கேட்டா, மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள், அதற்காக உழைக்க போறேன். நீ உங்க கட்சியில மாற்றத்தை உண்டாக்கிட்டு வந்தா சொல்லலாம் இவர் மாற்றத்தை உண்டாக்க போறாருன்னு. ஆளுமை மிக்க ஆளுமை குன்றி ஒரு மனிதரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இவரும் நல்ல ஒரு மனிதர் தான் அப்படின்னா இதெல்லாம் எந்த மூளைக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் என்ன பயனா இருப்பீங்க நீங்க என்ன கேட்கலாம். ஏப்பா தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காரு, எந்த வகையில ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பயன் தருவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தற்குறியா இல்லாம கோவை தொகுதிக்கு ஒரு நல்ல எம்எல்ஏவா ஐயா திரு செங்கோட்டையன் அவர்கள் முக்கியமா கள நிலவரம் தெரிஞ்ச, மக்களோட உளவியல் தெரிஞ்ச, அரசியல்னா என்னன்னு தெரிஞ்ச, கொள்கைனா என்னன்னு தெரிஞ்ச, ஆனா கொள்கை இல்லாத கட்சிக்கு தான் போய் இணைஞ்சிருக்கிறாரு. அதை விடுங்க, இது போன்ற பிளஸ் அதாவது அட்வான்டேஜஸ் உடைய மேலும் நல்லா செலவு பண்ணக்கூடிய 9 முறை எம்எல்ஏவா இருந்து எக்ஸ் மினிஸ்டரா இருந்து நல்ல அனுபவமுடைய ஒரு ஆள் கோவை தொகுதிக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அது தாவக கிடைச்ச ஒரு பெரிய வரம். அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் கிடைச்சது பெரிய வரம். அது மட்டும் இல்லாம இந்த பல கட்சிகள்ல அதிருப்தியா இருக்காங்க இல்லையா, இது பல கட்சிகள்ல இருப்பாங்க, இந்த அதிமுக அதிருப்தியா இருக்காங்க, திமுக அதிருப்தியா இருக்காங்க. இவங்களெல்லாம் காந்தம் போல புடிச்சு இழுத்து தாவேக்கால இணைச்சு அவங்களெல்லாம் எம்எல்ஏக்களா நிறுத்த வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா கூட என்ன எம்எல்ஏவா இருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, நானும் விஜய் கட்சியில எம்எல்ஏவா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கு தான் வரலாறு இருக்கு. நின்னப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தான் வரலாறு இருக்கு. நானும் எலெக்ஷன்ல எம்எல்ஏவா விஜய் கட்சியில நின்று வெற்றி பெற்றேன், எம்எல்ஏவா இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, எப்படியோ 2026க்கு பிறகு ஐயா விஜய் அவர்களுடைய அந்த தற்குறி வெற்றி கழகம் இருக்குமா இருக்காதாங்கிறது நமக்கு தெரியாது. அதே போல ஐயா செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் பயணம் தொடருமா தொடராதாங்கிறதே நமக்கும் தெரியாது. அதனால இது போன்ற செய்திகளெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்னோட நினைஞ்சிருங்க, நான் உங்களோட நினைஞ்சிருக்கேன். நான் உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.